சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். நவம்பர் 10. ஒரே ஞான ஸ்நானம். குளித்து விட்டவன் தனது காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். யோவான் 13:10. பாதம் கழுவிய காட்சியில் இயேசு பயன்படுத்திய பழமொழி இது. குளித்தலுக்கும் கழுவுதலுக்கும் உள்ள வேறுபாட்டை இயேசு தமது சீடருக்கு போதிக்க விரும்பினார். அவர்கள் மறுபடியும் குளிக்க அவசியமில்லை என்றார். அவர்களுக்கு தேவையானது காலடிகளை கழுவது மட்டுமே. நீதிமானாக்கப்படுதலுக்கும் பரிசுத்தமாக்கப்படுதலுக்கும் உள்ள வேறுபாட்டை இந்த செயல் சித்தரிக்கிறது. நீதிமானாக்கப்படுதல் குளிப்பதற்கு சமானம். அது இயேசுவின் இரத்தத்தால் ஒரு நொடி பொழுதில் நடந்தேறுவதாகும். அது முழுமையானது. இந்த சுத்திகரிப்பு பாவிகளை உடனடியாக பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறது. குளித்து விட்டவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். கடவுளிடமிருக்கும் கணக்குப்படி அவனது பெயரில் பாவம் எதுவுமே கிடையாது. கடவுளின் அன்பின் ஆழம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவனது பாவங்களை கடலின் ஆழத்தில் அமிழ்த்திற்று. மீகா 7:19. அதன் அகலம் அவற்றை கிழக்குக்கும் மேற்குக்கும் உள்ள தூரமாய் துரத்திற்று. சங்கீதம் 103:12. அதன் நீளம் அவற்றை கடவுளின் முதுகிற்கு பின்னால் தூக்கி எறிந்தது. ஏசாயா 38:17. அதன் உயரம் அவற்றை மேகங்களைப் போல் அகற்றிவிட்டது. ஏசாயா 44:22. நாம் நீதிமான்களாக்கப்பட்ட பின் அல்லது மறுபடி பிறந்த பின் நமது அனுதின நடையின் போது நமது பாதங்களில் தூசு படிவதற்கு வாய்ப்பு உண்டு. நாம் இனி பன்றிகள் அல்ல, ஆடுகளானதால் நாமவே விரும்பி சாக்கடைக்குள் இறங்க மாட்டோம். கடவுளின் வித்து நமக்குள் ஊன்றப்பட்டு விட்டதா நாம் விருப்பமாக வழக்கமாக பாவம் செய்ய முடியாது. காலடிகளில் தூசிப்படாமல் பாவக்கரை படிந்த இந்த மண்ணில் நடந்தது இயேசு ஒருவரே. நமக்கோ பாவமில்லை என்று நாம் சொன்னால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் நமது காலடிகள் தினமும் கழுவப்பட வேண்டும். அநேக கிறிஸ்தவர்களைப் போல பேதுருவும் ஓரங்களுக்கு சென்று விடுபவன். ஒன்று ரட்சிக்கப்பட்டு விட்டால் எப்பொழுதுமே பாதுகாப்புதான் என கூவிக்கொண்டு அடிக்கடி தற்பரிசோதனை செய்து கழுவப்படாமல் ஏனோ தானோ வென்று வாழுவர். இல்லையே ஒவ்வொரு முறை பாவத்தில் தவறி விழும் போதும் குற்ற உணர்வுடன் சுற்றி சுற்றி வந்து தங்களது ரட்சிப்பை இழந்து விட்டது போல் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பர். இனி குளிக்க வேண்டியதில்லை, கழுவினால் போதும் என்று இயேசு அழகாய் சொன்னாரே. நீதிமானாக்கப்படுதல் திரும்ப திரும்ப அல்ல, ஒரே தரம் நடைபெறுவது. பரிசுத்தமாக்கப்படுதலோ நொடிதோறும் நடந்து கொண்டிருந்து முடிவாக கிறிஸ்துவின் மறுவருகையின் போதுதான் நிறைவடைவதாகும். நான் உம் சொந்தம் நித்தமாய் தாசனை நீர் சுகமாய் தங்கச் செய்து மெய்ப்பெரே காத்தும் மேய்த்தும் வாருமே. நானும் சொந்தம் தேவரீர் வழிகாட்டி போதிப்பீர். பாவம் நீங்க கழுவும் ஆயுள் முற்றும் நடத்தும். பாமாலை மிஸ்ஸஸ் M.F. மௌடி.